ஒரு மாத ஒரு மாதம் கழித்து மீண்டுமாக நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய வேத புத்தகத்தை என்னோடு கூட ரோமர் 8வது அதிகாரம் 8th சாப்டர், ரோமன்ஸ் 8th சாப்டர் திருப்பிக் கொள்ளலாம். 1 to 4 வசனங்களை நாம் திரும்ப வாசிக்கலாம். 1 to 4 வசனங்களை நான் மீண்டும் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். வேத புத்தகத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல, வேத புத்தகம் ஒரு தங்க மோதிரம் என்று நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய புத்தகமாய் இருக்கக்கூடிய ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் புத்தகம், அதனுடைய விலையேற பெற்ற கல் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, பிரஷியஸ் ஸ்டோன். அதில் இருக்கக்கூடிய ஸ்பார்க்லிங் பாயிண்ட், அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான, அந்த கல்லில் இருக்கக்கூடிய பிரகாசமான ஒரு பகுதி தான் ரோமர் 8வது அதிகாரம். ஆகவே வேத புத்தகத்துல, விசேஷமாய் புதிய ஏற்பாட்டில ஒவ்வொரு விசுவாசியும் படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு பகுதி தான் ரோமர் 8வது அதிகாரம். ஆகவே இந்த 8வது அதிகாரத்தை தான் நாம் தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, இதில் பிரதானமாக பேசப்படக்கூடிய கருப்பொருள் பரிசுத்த ஆவியானவர். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள் வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்யக்கூடிய ஊழியங்கள், அல்லது பரிசுத்த ஆவியானவராலே நாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை தான் பிரதானமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 8வது அதிகாரத்துல அவர் பேசுகிறார். 1 to 7 அதிகாரத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் பல ஆர்குமெண்ட் அந்த இடத்துல நடக்கிறது இல்லையா. எல்லாரும் பாவிகள் என்று நிரூபணம் செய்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை முன்வைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்று 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல அவர் எழுதுகிறார். பிரமாணத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக மாற்றப்பட முடியாது, பிரமாணம் நம்மை குற்றவாளியாக தான் மாற்றுகிறது, நான் நிர்பந்தமான மனிதன் என்பதை 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் சொல்லி முடித்து விட்டு 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படி இருக்க, அப்படிதான் வாசிக்கிறோம், ஆனபடியினாலே 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் ஸ்தோத்திரம் பண்றாரு? 7ஆம் அதிகாரத்துல ஒரு நீண்ட ஒரு அங்கலாய்ப்பை நாம் வாசிக்கிறோம். என்னால சில விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல இல்லையா, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பாவம் என்னை கட்டி வைத்திருக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு போராட்டமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி விட்டு 7ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் நான் ஊழியம் செய்கிறேன், இதிலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு முடித்துவிட்டு 8ஆம் அதிகாரத்துல எப்படி இதை மேற்கொள்ள முடியும் என்பதற்கான வழியை தான் 8ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று எழுதுகிறார். ஆகவே இந்த 8ஆம் அதிகாரத்துல 3 காரியங்களை நாம் நினைவில கொள்ள வேண்டும். இந்த 8ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 3 மிக முக்கியமான கருத்துக்கள். ஒன்று, நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அல்லது இரண்டாவதாக, ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு, the security of salvation இல்லையா. முதலாவது ஆவியானவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஊழியங்கள். இரண்டாவது செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன். மூன்றாவது, இந்த வேத பகுதி ரட்சிப்பை பற்றியதான ஒரு ஐயத்தை ஏற்படுத்துவதற்காக பவுல் எழுதல, ரட்சிப்பை பற்றியதான நிச்சயத்தை ஏற்படுத்துவதற்காக 8ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். இதுல 3 மிக முக்கியமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே இந்த 8ஆம் அதிகாரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், ஒரு மாசம் ஆயிடுச்சு இல்லைங்களா, நமக்கு மறந்துடும். அதனால தான் கொஞ்சம் ரிவ்யூ கொடுத்துட்டு நாம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். இப்ப இந்த 8ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது பொதுவாக கமெண்டேட்டர்ஸ், அதாவது வேதாகம விரிவுரையாளர்கள், பல விரிவுரைகளை நீங்கள் கூகுள்ல படிக்கலாம். உங்ககிட்ட இருக்க புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய 39 வசனத்தை பொதுவாக மூன்று பிரிவுகளாக பார்ப்பது வழக்கமா இருக்கிறது. என்ன 3 பிரிவுன்னு சொன்னா, 1 17 வசனத்துல த பிரசன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காட் ஸ்பிரிட், அதாவது தேவ ஆவியானவருடைய நிகழ்கால ஊழியங்கள் என்று சொல்லி முதல் 17 வசனத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அடுத்ததாக 18 27வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, ஃபியூச்சர் க்ளோரி ஆஃப் காட் சில்ட்ரன், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய வருங்கால மகிமை எப்படி இருக்க போகிறது அப்படின்றத 18 வசனத்துல நம்மால படிக்க முடியும். அடுத்தது 28 39 வரைக்கும் வாசிச்சோம்னா, த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் ஆஃப் காட்ஸ் லவ், இல்லையா, கடவுளுடைய அன்பினுடைய நிலைத்திருக்கக்கூடிய தன்மை, கடவுளுடைய அன்பு மாறாதது என்பதை 28 30, இதுதான் ஒரு ஜெனரல் பேட்டர்ன். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம், இல்லையா. இந்த கண்ணோட்டத்துல நான் உங்க கூட பேச போகிறது இல்லை. ஏன்னா இந்த அதிகாரம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறது. ஆக வேறத்தாழ 28க்கும் அதிகமான குறிப்புகள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த ஒரு அதிகாரத்தில் தான் இருக்கிறது. மேல் வீட்டறை பிரசங்கத்தை விட்டுட்டீங்கன்னா அடுத்தது அதிகமா பரிசுத்த ஆவியானவரை பற்றி எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம். ஆகவே பரிசுத்த ஆவி தான் இங்க பிரதானமா இருக்கிறார், அவருடைய ஊழியம் தான் பிரதானமா இருக்கிறதுனால ஆவியானவரை மையமாக வைத்து என்னுடைய வேத பாடத்துல இந்த 8ஆம் அதிகாரத்தை 5 பிரிவாக நான் பிரித்திருக்கிறேன். ஏற்கனவே நான் அது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பிரிட், இல்லையா, அதாவது 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்கள். அடுத்தது தி விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய வெற்றி, தரக்கூடிய வெற்றி 5 13. விட்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கக்கூடிய சாட்சி, 8ஆம் அதிகாரத்தினுடைய 14 முதல் 16. அடுத்தது த கேரண்டி ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய உத்தரவாதம் என்ன, 17 27 வரைக்கும். செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு, இல்லையா, 28 39. இப்படி நான் இந்த அதிகாரத்தை பிரித்து இந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் சிந்திக்க போகிறோம், இல்லையா. ஒரு ஜெனரல் பேட்டர்ன் இருக்கு, 3 பிரிவாக நீங்க பகுத்து பிரிக்கலாம். ஆனால் நம்முடைய வேத பாடம் இந்த 5 தலைப்பின் கீழாக தான் போக போகிறது. ஆகவே கடந்த வகுப்பில் நான் முதலாவதாக உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய விடுதலையை குறித்து நாம் சிந்தித்தோம், இல்லைங்களா. முதல் 4 வசனத்துல அவர் தரக்கூடிய விடுதலையில 4 குறிப்புகள் சொன்னேன். அதுல 3 குறிப்புகளை தான் நம்ம சிந்தித்தோம். இங்க 4வது குறிப்பை நம்ம பார்க்க போறோம். என்ன 3 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நோ கண்டம்னேஷன், இல்லையா. ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படும் பொழுது அவனுக்கு என்ன இல்ல, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நோ கண்டம்னேஷன். கட்டாக்ரிமா அப்படின்ற வார்த்தை தான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்துல புதிய ஏற்பாட்டில 3 முறை தான் இந்த வார்த்தை வருகிறது. அதுவும் 3 முறை ரோமர் புத்தகத்துல தான் வருகிறது, இல்லையா. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வாயர் சொல்றீங்களா? வரலைங்களா? சரி. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த ஆக்கினை தீர்ப்பு, கட்டாக்ரிமா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், இட்ஸ் பிரைமரி ஃபோக்கஸ் இஸ் நாட் சோ மச் ஆன் த வெர்டிக்ட், rather penalty that verdict demand, இல்லையா. தீர்ப்பின் மேல் இல்ல, தீர்ப்பு சொல்லுகிற தண்டனையை தான் அதிகமா இந்த வார்த்தை முக்கியத்துவப்படுத்துகிறது, இல்ல. ஆகவேதான் பவுல் சொல்றாரு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நான் அதை விளக்க போகிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சோ நோ கண்டம்னேஷன், பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய விடுதலையிலே நாம் பார்த்த முதல் குறிப்பு நோ கண்டம்னேஷன், இல்லையா. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, 2வது குறிப்புல நம்ம சிந்திச்சோம் the liberation, பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய 2வது ஆசீர்வாதம் என்ன? லிபரேஷன், விடுதலையை கொடுக்கிறார், இல்லையா. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா, நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவினாலே. 2வது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. இதை நம்ம விளக்கமாக நம்ம சிந்தித்தோம். அடுத்தது 3வதாக என்ன சிந்தித்தோம்னா, ரூட், இல்லையா. நோ கண்டம்னேஷன், லிபரேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல, எனக்கு விடுதலை கிடைத்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? 3வது சப்ஸ்டிடியூஷன், அதாவது நமக்கு பதிலாக ஒருவர் மரித்திருக்கிறார், இல்லையா. அதுல 5 fold, 5 விதத்துல பிதாவாகிய தேவன் எப்படி இதை செய்து முடித்தார் என்பதை நாம் 3வது வசனத்துல நாம் அதை சிந்தித்தோம், இல்லையா. இந்த 3 காரியங்கள் தான் நாம் கடந்த வாரத்துல சிந்தித்த காரியங்கள்.
இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய நான்காவது விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பிரிட்ல நான்காவது பாயிண்ட் சாங்டிஃபிகேஷன் இல்லையா? நோ கண்டம்னேஷன். அடுத்தது லிபரேஷன். மூணாவது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. சப்ஸ்டிடியூஷன். அடுத்தது சாங்டிஃபிகேஷன் இல்லையா? ரிசல்ட். ரிசல்ட் என்ன ரிசல்ட் கிடைக்குது பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ பாருங்க, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு, ஏன் விடுதலை பண்ணி இருக்கிறாரு, ஏன் நமக்கு பதிலாக ஒருவர் மரித்து இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, நம்மை ரட்சித்து அப்படியே விட்டு விடுவதற்காக அல்ல. என்ன வாசிக்கிற இடத்துல, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பதற்காக தான் இல்லையா? ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் மாம்சத்தின்படி நடந்து வந்தோம். அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நியாய பிரமாணத்தின்படி என்னால வாழ முடியல. ஏன் காரணம், எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சம், எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் என்னை கட்டி வைத்திருக்கிறதுனால என்னால பிரமாணத்தை கை கொண்டு வாழ முடியல. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அதுல இருந்து கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார், எனக்கு விடுதலையை கொடுத்துட்டாரு. எந்த பிரமாணத்தின்படி என்னால வாழ முடியலையோ அந்த பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுக்கிறாருன்னா வல்லமையே கொடுக்கிறார். இதான் சாங்டிஃபிகேஷன் இல்லையா? அதாவது மாம்சம் நியாயப்பிரமாணத்தை பலனற்றதாக்குகிறது. ஆவி அதற்கு கீழ்ப்படிய நமக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் தருகிறது. The flesh renders the law impotent. The spirit empowers us to obey it. இல்லையா? மாம்சம் நியாயப்பிரமாணத்தை வல்லமையற்றதாக்குறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எந்த பிரமாணத்தை என்னால செய்ய முடியாம இருந்தேனோ அந்த பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதற்கு என்ன செய்யறாருங்க, எனக்கு வல்லமையை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார். சார்லஸ் ஹோட்ஜ் அப்படின்ற ஒரு பைபிள் ஸ்பீக் டுடே அப்படின்ற ஒரு பெரிய கமெண்ட்ரி சீரிஸினுடைய எடிட்டர், அவர் இப்படியாக எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, the benefit of Christ's death are experienced only by those who walk not after the flesh. அதாவது மாம்சத்தின்படி நடவாதவர்கள் மட்டுமே கிறிஸ்துவின் மரணத்தினால் வரும் நன்மையை அனுபவிக்க முடியும் இல்லையா? இப்ப கிறிஸ்துவின் மரணத்தினால வரக்கூடிய நன்மையை அனுபவிப்பதுதான் சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ். சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து என்ன செய்யறாரு, முதல் கண்டம்னேஷன் எனக்கு இல்ல, லிபரேஷன் இருக்கு, அதற்கு பதிலாக அவர் மரித்து இருக்கிறாரு. நான்காவதாக என்ன செய்யறாருன்னா, என் வாழ்க்கையில பரிசுத்தமாய் நடப்பதற்கான வல்லமையை கொடுக்கிறார் இல்லையா? இப்ப இந்த 4வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் பாருங்க, அந்த நடக்கிற இல்லையா, வாக் அப்படிதான் இருக்கு. வாக் அக்கார்டிங் டு த ஸ்பிரிட். வாக் அக்கார்டிங் டு த ஸ்பிரிட் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த இடத்துல இந்த நடத்தல், டு வாக் அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் 3 அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, பழக்க வழக்கமான ஒரு வழி, அதாவது ஹேபிச்சுவல் வே, பழக்க வழக்கமான வழி. நமக்குன்னு ஒரு பழக்க வழக்கமான வழி இருக்கும்ல. நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ரூட் இருக்கும் இல்லையா? எங்க டிராபிக் இருக்காது, எங்க ஷார்ட்டா போகலாம், ஒரு ரூட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த ரூட்ல தான் நம்ம மைண்ட் வேற ஏதாவது யோசிச்சா கூட நம்ம வண்டி என்ன செய்யும், அதே பக்கத்துல தான் சில சமயத்துல போகும் இல்லையா? ஹேபிச்சுவல் வே. இந்த வாக் அப்படின்ற வார்த்தைக்கு, நடத்தல் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, வாழ்க்கை, அதாவது வாழ்க்கையினுடைய வளைவு, த பெண்ட் ஆஃப் த லைஃப், அதாவது வாழ்க்கையினுடைய வளைவு, வாழ்க்கையினுடைய வளைவுகள் அப்படின்னு அர்த்தம். மூணாவது ஒரு லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை என்று அர்த்தமாகிறது. அப்ப இதுல பிரதானமாய் பேசப்படுகிற அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை முறை அல்லது பழக்க வழக்கம் பரிசுத்தம், நீதியாக மாறுகிறது. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம் இல்லையா? எப்படி வேணாலும் நம்ம பேசலாம், எதை வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம் இல்லையா? எப்படி வேணாலும் நம்ம செயல்படலாம். ஆனா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வந்த பிறகு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவனுடைய ஹேபிச்சுவல் வே, அவனுடைய பழக்க வழக்கமான ஒரு வழி அல்லது அவனுடைய வாழ்க்கையினுடைய முறை, லைஃப் ஸ்டைல், அவனுடைய வாழ்க்கையினுடைய வளைவுகள் எல்லாமே என்னவா மாறுதுன்னா பரிசுத்தமா மாறுகிறது, நீதியாய் மாறுகிறது. நீங்க லூக்கா சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, எலிசபெத் சகரியா அந்த தம்பதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்?
குற்றமற்றவர்களாய் நடந்தனா அது அவங்க வாழ்க்கையினுடைய முறையாவே மாறி போச்சு இல்லையா? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது இல்லையா? பிரமாணத்தின்படி எதை எதை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்க வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கமாகவே சில காரியங்கள் மாறிவிட்டது இல்லையா? சோ இந்த பிராக்டிஸ்க்கு என்ன செய்யறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார்? பயிற்றுவிக்கிறார். அப்ப இங்க இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பர்ஃபெக்ஷனை பத்தி பேசுறாரா? பரிபூரணத்தை பத்தி பேசுறாரா? அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பரிபூரணமா பரிசுத்தமா தான் வாழணும், அவன் பாவமே செய்ய முடியாது அப்படின்ற அந்த வாழ்க்கையை குறித்து பவுல் பேசுகிறாரா என்றால் இல்லை இல்லையா? பவுல் பர்ஃபெக்ஷனை குறித்து இந்த இடத்துல பேசல, கீழ்ப்படிதலை குறித்து பேசுகிறார். சாங்டிபிகேஷன் ப்ராசஸ், பரிசுத்தமாகுதலுடைய என்ன சொல்கிறது, அந்த ப்ராசஸ் நிகழ்வை குறித்து தான் என்ன செய்யறாரு? பேசுகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கம், என்னுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைல் என்னவா மாறுதுங்க? டவுட்டா? நீங்க சொல்றது எல்லாம் அமைதலா இருக்கிறத பார்த்தா டவுட்டா இருக்கு. என்னவா மாறுது? நீதியா வாழணும், பரிசுத்தமா வாழணும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஹேபிட்டை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொண்டு வந்து வைத்து அதை நமக்குள்ள பயிற்சி செய்கிறார் இல்லையா? சாங்டிபிகேஷன் சொல்லும்போது ஏதோ பரிபூர்ணமான பாவமே இல்லாத 100% பரிசுத்தமான வாழ்க்கையை பற்றி இந்த இடத்துல பர்ஃபெக்ஷனிசம் என்று சொல்லுகிறோமே, பரிபூர்ணத்துவம், அதை பற்றி பவுல் பேசல. இட்ஸ் a ப்ராசஸ் இல்லையா? இட்ஸ் a obedience. அப்ப எதெல்லாம் என்னால ஒரு காலகட்டத்துல செய்ய முடியாம இருந்ததோ, எதெல்லாம் என்னால கீழ்ப்படிய முடியாம இருந்ததோ, அதற்கு கீழ்ப்படிவதற்கு இப்பொழுது தேவ பரிசுத்த ஆவியான ஒரு ஆற்றலை கொடுக்கிறார். ஒரு காலத்துல நான் கோவக்காரனா இருந்திருப்பேன் இல்லையா? முன்னாடி யாருமே நிக்க மாட்டாங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருந்தேன்னா என் முன்னாடி என்ன செஞ்சிருக்க முடியாது? சில பேர் சண்டை போடும்போது சொல்றத பார்த்திருக்கேன் இல்லையா? என்ன சொல்றாங்க? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த மாதிரி இருந்தேன், இப்ப இந்த பக்கம் என் முன்னாடி என்ன பண்ண முடியாது? உங்களால பேசியிருக்க முடியாது. இப்ப என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, அவ்வளோ கோபக்காரனா இருந்த ஆளு இப்ப கோபமே இல்லை இல்லையா? இன்னும் நம்ம லோக்கலா சொல்ல சூடு சொரணையே இல்லை இல்லையா? திட்டுறியா திட்டு இல்லையா, நான் வாங்கிக்கிறேன். இந்த பிராக்டிஸ்க்கு யார் கொண்டு வருது? இந்த பழக்க வழக்கத்துக்கு யார் கொண்டு வருதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம கொண்டு வருகிறார் இல்லையா? உலகத்துல இருக்கிற மனுஷன் அந்த மாதிரி இருக்க முடியாது. அவர்கள் அதற்கென்று சில பயிற்சிகளை செய்கிறார்கள். ஒரு செலக்டிவ் பீப்புள், அதற்காக பயிற்சி எடுத்தவர்கள் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய கடந்த காலத்தினுடைய என்னை ஆட்கொண்ட, என்னை கட்டி வைத்திருந்த பல பாவங்களை இன்றைக்கு நான் மேற்கொண்டு வாழ்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். அதான் சொல்றாரு. என்ன வாசிக்கிற 4வது வசனத்துல, 8ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் என்று வாசிக்கிறோம் இல்லையா? சோ இப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய இந்த பரிசுத்தமாக்குகிற ஊழியத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது, பிராக்டிஸ் பண்ணும் பொழுது 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறோம் இல்லையா? இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய அடிப்படையில 3 காரியங்களை நிறைவேற்றுகிறோம். என்ன 3 காரியங்கள்? fulfill the ultimate purpose of incarnation and the atonement. அதாவது அவருடைய தியாக மரணம் மற்றும் மாம்ச அவதாரத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். நம்ம பரிசுத்தமா அப்படி வாழ்கிறதுனால என்னத்தை ஃபுல்ஃபில் பண்றோம்னு சொன்னா, தேவன் எனக்காக மாம்சத்துல பலியானார் என்பதை என் வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்கிறதுனால என்ன செய்யறேன்? அதை நிறைவேற்றி காண்பிக்கிறேன் அல்லது வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். இது முதல். இரண்டாவதாக என்ன வாசிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி நிறைவேறுகிறது. fulfill the righteousness of the law. என்ன வாசிக்கிறோம் பாருங்க 4வது வசனத்துல, நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது. எந்த பிரமாணத்தை என்னால செய்ய முடியாம இருந்ததோ அந்த பிரமாணத்தை நான் செய்யறதுனால நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை நான் நிறைவேற்றுகிறேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா பிரமாணம் அல்ல இல்லையா, பொதுவா நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லப்பட்ட பிரமாணத்தினுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன். மூணாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை நான் அனுபவிக்கிறேன் இல்லையா? fulfill the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை நான் என்ற வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப ஒரு மனிதன் பரிசுத்தமாகுதல் என்ற அந்த ப்ராசஸ்ல என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது 3 விஷயங்களை நான் நிறைவேற்றுகிறேன். என்ன 3 விஷயம்? முதலாவது, இயேசு கிறிஸ்து மாம்ச அவதாரத்துல எனக்காக சிலுவையில மரித்தார் என்பதை நான் என்ன செய்கிறேன்? அறிவிக்கிறேன். இரண்டாவதாக, நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி. ஒரு காலத்துல இந்த பிரமாணத்தின்படி என்னால் வாழவே முடியாது, ஆனால் இப்பொழுது நான் வாழ்ந்து அதை நிறைவேற்றுகிறேன்.
மூன்றாவது, எனக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள செய்கிற ஊழியத்திற்கு நான் இடம் கொடுத்து அவருடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றுகிறேன். 3 விஷயங்கள் இல்லையா? சரி, இப்படி நான் வாழல, மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் ஆப்போசிட்டா சில விஷயத்தை நான் செய்யறேன். நான் சொல்ற 3 விஷயம் பார்த்துங்க. ஒன்று, சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்க்கு என்னை அர்ப்பணித்தேன் என்றால், பரிசுத்தமாக்குற அந்த ப்ராசஸ்க்கு நான் ஒப்பு கொடுத்தேன்னா 3 விஷயத்தை நான் ஃபுல்ஃபில் பண்றேன். அப்படி ஒப்பு கொடுக்கலன்னா 3 விஷயம் அகைன்ஸ்டா செய்யறேன். யாருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக. என்ன 3 விஷயங்கள்? வேற குறிப்பின் மூலமாய் சொல்லுகிறேன். ஒன்று, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின பொழுதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இல்லையா? பாருங்க, இந்த பரிசுத்தமாக்குகிற ஊழியம் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் அவர் தான் செய்யறாரு நமக்குள்ள இருந்து. நாம அதை ஃபுல்ஃபில் பண்ணலன்னு சொன்னா இல்லையா, என்ன செய்யறோம்னா 3 விஷயங்கள் எதிர்மறையாக செய்கிறோம் இல்லையா? 3 விஷயங்கள் எதிர்மறையாக, அதாவது நெகட்டிவா செய்யறோம். ஃபர்ஸ்ட் என்ன? ஆவியானவருக்கு விரோதமாக இல்லையா, அகைன்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோம் இல்லையா? இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை முறைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவங்க பார்த்தாங்க, எல்லா நன்மைகளையும் அவர்கள் அனுபவித்தாங்க. ஆனால் தேவ ஆவியானவருடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதல என்ன ஆச்சு? என்ன வாசிக்கிறோம்? அதற்கு அடுக்கு இருக்கக்கூடிய வசனத்தை வாசிச்சோம்னா, அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாச்சு? 13வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இல்லையா? முதலாவது கடின இருதயம் தான் உங்களுக்கு இருந்தது. அடுத்தது என்ன ஆச்சு? இந்த கடின இருதயம் எங்க போச்சுங்க? ஹார்ட் என்ன செஞ்சு? லீட் டு அன்பிலீஃப் இல்லையா? ஈவில் ஹார்ட், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்திற்கு அவங்க வாழ்க்கையை கொண்டு போச்சு. அப்போ சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்க்கு நான் கீழ்ப்படியலன்னு சொன்னா என்ன செய்யறேன்? நெகட்டிவா என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒண்ணு, ஆவியானவருக்கு விரோதமாக இருதயத்தை கடினைப்படுத்துகிறேன். இரண்டாவதாக, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. எபிசியன்ஸ் 4th chapter 30th verse. அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று பரிசுத்த முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இல்லையா? அப்ப பாருங்க, 31, 32 வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா அதுல பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடிய சுபாவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சத்தினுடைய சுபாவங்கள். சோ இதன்படி நம்ம வாழும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறோம்? நாம் துக்கப்படுத்துகிறோம். ஏன்னா அவர் தான் நம்மை மாற்றக்கூடிய வேலையில ஈடுபடுறாரு. அவர் ஒரு ஆவியோ ஒரு வல்லமையோ, கரிஸ்மேட்டிக் குரூப் சொல்றது போல அவர் ஏதோ நெருப்போ ஒரு காற்றோ ஒரு ஆற்றோல அல்ல. அவர் யாரை துக்கப்படுத்த முடியும்? ஒரு காற்றை போய் துக்கப்படுத்த முடியுமா? ஒரு நெருப்பை போய் துக்கப்படுத்த முடியுமா? ஒரு நபரை தான் துக்கப்படும். அவர் ஒரு நபர், ஒரு பர்சன் இல்லையா? அவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். அவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். ஒருத்தர் துக்கப்படுத்தினா என்ன நடக்கும்? நான் உங்களை துக்கப்படுறபடி கஷ்டப்படுறபடி ஏதோ வார்த்தைகளை உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசிடுறேன், நானவேலுக்கு அகைன்ஸ்டா பேசிடுறேன், என்ன நடக்கும்? அடுத்தது அவ்வளவுதான் நடக்குமா? வேற என்ன நடக்கும்? எனக்கும் அவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? பிரேக் ஆயிடும். ஆனா இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை அவர் முறிக்கல இல்லையா? பவுல் என்ன சொல்றாரு பாருங்களே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அன்றியும் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் கேரண்டி, சீல். எதற்கு? நான் ஒரு நாளில மீட்கப்படுவேன் என்பதற்கு அச்சாரமா இருக்கிறார். அவரை துக்கப்படுத்துகிறதுனால எனக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய உறவு முறிந்து போல, ஆனால் அவர் அருளுகிற ஆசீர்வாதத்தை என்னால் என்ன செய்ய முடியாதுங்க? அனுபவிக்க முடியாது இல்லையா? சரி, டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது ரெண்டாவது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். மூன்றாவது 1 தெசலோனிக்கேயர் 1 Thessalonians chapter 5 verse 19 5:19 வாசிச்சோம்னா என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்க. அவித்து போடுதல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நெருப்பு ஒரு 10 கட்டை வச்சு எரியுது, ஒரு கட்டையை எடுத்துடுறோம், என்ன நடக்கும்? அது ஆஃப் ஆயிடும், அவ்வளவுதான், அணைச்சிருவோம் அதை இல்லையா? அப்போ நெருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே வேத புத்தகத்துல பரிசுத்தத்திற்கு அடையாளமா இருக்குது. அப்ப பரிசுத்தாவியானுடைய ஊழியத்தை நீ அணைச்சி போட்டுறாத. பரிசுத்தாவியானவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற வேலைகளை ஈடுபடுகிறார். அத நம்முடைய மாம்சத்தின் சுபாவத்தினால, மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால, அல்லது பரிசுத்தமாகுதல் என்ற ப்ராசஸ்க்கு நம்ம இடம் கொடுக்காததுனால ஆவியானவருடைய செயல் என்ன செய்வோம்? நம்ம அணைத்து போட்டு விடுவோம், ஆவியை அவித்து போடுவோம்.
அப்ப பரிசுத்தமாகுதல் என்ற ப்ராசஸ ஆவியானவர் எனக்குள்ள கொண்டு வரார். நான் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது 3 பாசிட்டிவான விஷயத்த நான் செய்யறேன். என்ன பாசிட்டிவான விஷயம்? ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில்ன தேவனுடைய இன்கார்னேஷன் அண்ட் அட்டோன்மெண்ட். இத நான் உறுதிப்படுத்துகிறேன், ஃபுல்ஃபில் பண்றேன். இரண்டாவதாக நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி, the righteousness of law, அதை ஃபுல்ஃபில் பண்றேன். மூன்றாவது பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறேன். இல்ல நான் கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா 3 விஷயத்தை நெகட்டிவா பண்றேன். என்ன 3 விஷயம்? ஒன்று, ஆவியானவருக்கு விரோதமா இருதயத்தை கடினப்படுத்துகிறேன், ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன், ஆவியானவரை அவித்து போடுகிறேன். இல்லையா? சரி, இப்ப நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு, இது போன வாரமே முடிச்சிருக்கணும், நேரம் இல்லாதனால இன்னைக்கு அந்த ஒரு குறிப்பை நம்ம தனியா பார்க்கணும். இல்லையா? சரி, இப்பொழுது 8ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திற்கு நாம் வருவோம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 5 13 வாசிக்கலாம். ஆ ஆ ஆ ஆ எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின் படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு வரும். முதல் ஃபர்ஸ்ட் என்ன வாசிச்சோம்? ஃப்ரீடம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இல்லையா? அடுத்தது இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய வெற்றி, the victory of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் தரக்கூடிய வெற்றி என்ற தலைப்புல தான் நம்ம 5 13 வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இல்லையா? நம்ம டீட்டெயிலா இதை பார்க்கலாம், ரொம்ப பொறுமையா போகலாம். ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதி தான். நம்ம 5 13 வசனங்களை நம்ம வாசித்திருக்கிறோம். இப்ப பாருங்க, இதற்கு முன்பு இருக்கக்கூடிய 4 வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைத்த மகத்தான ஆசீர்வாதங்களை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு என்னது? நோ கண்டம்னேஷன். இல்லையா? எல்லாமே அவர் தான் கொடுக்கிறார், நம்ம பார்த்து ஒண்ணுமே இல்லை. அடுத்தது லிபரேஷன். மூணாவது சப்ஸ்டிடியூஷன். இல்லையா? நமக்கு பதிலாக ஒருவர் மரித்திருக்கிறார். அடுத்தது நம்ம வாழ்க்கையில சாங்டிபிகேஷன் ப்ராசஸ் அவர் தான் துவங்குகிறார். இது எல்லாமே கடவுளுடைய பக்கத்துல இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். இல்லையா? சரி, இப்ப இதற்காக மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு சொன்னா இல்லை. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நரகத்துக்கு போக முடியாது. எங்க போக? விசா கிடைச்சது, எனக்கு பரலோகம் போறதுக்கு எனக்கு ஒரு பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கு, விசா கிடைச்சிருக்கு, ஓகே. எனக்கு பதிலாக ஒரு மறிச்சிட்டார், ஓகே, என்னுடைய லைஃப் எல்லாம் ஃப்ரீ, அதோட முடிஞ்சுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இல்ல. இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? இப்படி ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா வாழ்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்க? கொடுக்கப்பட்டிருக்கிறார். இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட வெற்றிகளை தருகிறார் என்பதை தான் நாம் இந்த வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். இல்லையா? அப்போ இந்த வசனத்தை படிக்கும் பொழுது கேர்ஃபுல்லா நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, இதுல 2 குரூப்பை பத்தி தான் பவுல் பேசுறார். இல்லையா? 2 குரூப். என்ன குரூப்ன்றத பின்னாடி நான் சொல்றேன். 2 குரூப்பை பத்தி தான் பேசுறாரு. நம்ம என்னன்றதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை இல்ல. இல்லையா? இருக்குதா? இல்ல. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல சாட்சியா இருக்கணும்னு சொன்னா யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எங்கெங்கெல்லாம் சாட்சிகளா இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இல்லைங்களா? அடுத்தது யோவான் 16:8 நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
அடுத்தது யோவான் 16:13 அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். கலாத்தியர் 5, கலேஷியன்ஸ் 5:22-23 வாசிச்சீங்கன்னா ஆவியானவர் தான் ஆவியின் கனியை நம்முடைய வாழ்க்கையில உற்பத்தி செய்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு கிறிஸ்தவனால வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. புரிஞ்சுதுங்களா? சரி, 5-13 வசனத்தை எத்தனை வசனம் இருக்கு அதுல சொல்லுங்க இல்லையா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். பைபிள் எல்லாம் பார்க்க கூடாது, கணக்கு தான் சொல்லணும். 9, 5 கூட்டணும் இல்லைங்களா? 5ல இருந்து நீங்க 6ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா? 5ல இருந்து கூட்டினா எத்தனை வசனம் ஆச்சு? 9 வசனம் இருக்கு இல்லையா? சரி, இந்த 9 வசனத்தை நம்ம 5 பிரிவா நம்ம பிரிக்க போறோம், 5 பார்ட்டா இல்லையா? என்ன அந்த 5 பார்ட் நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு பார்ட்டினுடைய இன்ட்ரோடக்ஷன் இதுதான் மெயின். இந்த பேஸ் நம்ம பார்த்துட்டோம்னா மற்ற விஷயத்தெல்லாம் ஃப்ளோவா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவிக்குரிய சிந்தை. இரண்டாவது பாயிண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீசன், ஆவிக்குரிய காரணம். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை. நான்காவது ஸ்பிரிச்சுவல் குயிக்கன் அல்லது ரிசரக்ஷன் அல்லது ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். ஐந்தாவது ஸ்பிரிச்சுவல் மார்டிஃபிகேஷன் அல்லது ஆவிக்குரிய ஒடுக்குதல் இல்லையா? 5 விஷயத்த இந்த 9 வசனத்திற்குள்ளாக பவுல் எழுதுகிறார் இல்லையா? எங்க தலைப்பு இருக்குதெல்லாம் கேட்காதீங்க இல்லையா? தலைப்பு நான் கொடுத்துருக்கிறேன், அவ்வளவுதான். 5 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். என்ன 5 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 1 ஸ்பிரிச்சுவல் மைண்ட், 2வது ஸ்பிரிச்சுவல் ரீசன், மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப், 4வது ஸ்பிரிச்சுவல் குயிக்கன் அல்லது ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன் சொல்லலாம், 5வது ஸ்பிரிச்சுவல் மார்டிஃபிகேஷன் இல்லையா? 5 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு முதலாவது ஆவிக்குரிய சிந்தை அப்படின்ற தலைப்புல சில அதை புரிந்து கொள்வதற்கான அடிப்படையான சில ரூல்ஸ் என்ன என்பதை நம்ம இந்த பகுதியில சிந்திக்க போறோம் இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் நீதிமான ஆக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்யறாருன்னா, பாவம் மரணம் என்ற அந்த பிரமாணம் இதுதான் நம்மளை கட்டி வச்சிருக்குது. பாவம் செஞ்சதுனால என்ன வருது? நமக்கு மரணம். இந்த பிரமாணத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து எந்த நியாய பிரமாணத்திற்கு நம்மால கீழ்ப்படிய முடியாம நம்மளை கட்டி வைத்திருந்த இந்த பெரிய ஆற்றல்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்ததுனால இனி நம்முடைய பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு, தேவ கட்டளையின்படி வாழ்வதற்கு தேவன் என்ன செய்கிறாரு? நமக்கு வல்லமை கொடுக்கிறார். எதன் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை, நமக்கு சுதந்திரம், இதை மாத்திரம் கொடுப்பதற்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துல வெற்றி உள்ள கிறிஸ்துவ மாம்சத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கான கிருபையை கொடுக்கிறார் இல்லையா? சரி, இப்ப இந்த முதலாவதாக 5 to 8 அதாவது ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படின்றதுக்கு 5லிருந்து 8, 5, 6, 7, 8 இந்த 4 வசனங்களை மாத்திரம் நம்ம சிந்திக்க போறோம். முழுமையால ஒரு பார்ட் மாத்திரம் இல்லையா? இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 5, 6, 7, 8 இந்த வசனத்தை இப்ப வாசிக்கும் போது நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னங்க? கார்னல், ஃபிளஷ், அப்புறம் வேற என்ன வார்த்தை? அது கூட ஒரு வார்த்தை வருது, சிந்தை இல்லையா? மைண்ட் செட். அதுல இருந்தா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படின்ற அந்த ஹெட்டிங், அந்த டாபிக்கை நான் எடுத்திருக்கேன், ஆவிக்குரிய சிந்தை இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல ஒரு வார்த்தை திரும்ப வருகிறது, மாம்சம். இங்கிலீஷ்ல என்ன இருக்குங்க? ஃபிளஷ் இல்லையா? மாம்சம். அடுத்தது 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவி சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை. அங்க இங்கிலீஷ்ல என்ன வருதுங்க? வாசிங்க. பாடி இல்லையா? மார்டல் பாடி அல்ல, அழிவுக்கு ஏதுவான சரீரம். அப்போ 2 வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பயன்படுத்துறாரு. இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃபரன்ஸ் புரிஞ்சாதான் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படின்றது என்ன நமக்கு புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஃபிளஷ். 2வது என்ன சொல்றாரு? பாடி இல்லையா? நம்ம படிக்கும் போது குழப்பமா இருக்கும், என்னையா மாம்சம் சொல்றாரு, சரீரம் சொல்றாரு, இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? மாம்சம்னா என்ன அர்த்தம்? ஃபிளஷ்ன்னு இருக்கு. தமிழை விட இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபிளஷ் அப்படின்னா என்னங்க இல்லையா? ஃபிளஷ்னா என்ன? யாரும் ஒன்றும் சொல்ல. ஃபிளஷ்னா என்ன? இல்லையா? போன் இருக்கு, மேல சதை இருக்கு, சதை இல்லையா? அதுதான் ஃபிளஷ் பீஸா வைங்க அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? கறி என்ன இருக்கணும்?
சரீரம் மாத்திரம் தான் அதுல ஃப்ளஷ் ஃபுல்லா இருக்கணும், போனே இருக்க போன்லெஸ் இல்லையா. ஸோ அதான் ஜென்ரலா நமக்கு மீனிங் வரும். ஆனா இந்த இடத்துல இந்த ஃப்ளஷ் அப்படின்ற வார்த்தை அதனுடைய அர்த்தம் மாம்சம் அப்படின்ற வார்த்தை சாக்ஸ், SARX சாக்ஸ். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா 3 விதத்துல 3, அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு நல்லா கவனிங்க, கரப்ட் அண்ட் அன்ரிடீம் ஹியூமன்னஸ் இல்லையா, பாழ்பட்ட வீழ்ச்சிக்குரிய மனித சுபாவம் இல்லையா. எல்லாம் வச்சுங்க, கரப்ட் அண்ட் அன்ரிடீம் ஹியூமன்னஸ், பாழ்பட்ட அசுத்தமான, அதாவது மீட்கப்படாத ஒரு மனித சுபாவம். புரிஞ்சுதுங்களா? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன். புரிஞ்சுதா? ஓகே. ரெண்டாவது, இந்த ஃப்ளஷ் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்ல என்னன்னா, அவர் ஃபாலன் ஈகோசென்ட்ரிக் ஹியூமன் நேச்சர், நம்முடைய விழுந்து போன சுயத்தை மையமாக வைத்த மனித சுபாவம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு அர்த்தம், இதுவும் அதே அர்த்தம் தான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்ன? அவர் ஃபாலன் ஈகோசென்ட்ரிக் ஹியூமன் நேச்சர், விழுந்து போன வீழ்ச்சிக்குரிய சுயத்தை மாத்திரமே, அதில் நான் தான் இருப்பேன், வேற யாரும் இருக்க மாட்டாங்க, எனக்கு பிடிக்கும், நான் செய்வேன், என் விருப்பம் சொல்றோம் இல்லைங்களா, சுயத்தை மையமாக வைத்த மனித சுபாவம். மூன்றாவது, த சின் டாமினேட்டட் செல்ஃப் இல்லையா. அதாவது என்ன சொல்றது, பாவம் ஆட்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுயம். அந்த சுயத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, சுயத்தை பிரிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், உள்ள பாவம் மாத்திரம் தான் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஃப்ளஷ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நீங்க கடையில போய் வாங்குற ஃப்ளஷ் கிடையாது இல்லையா, உங்க பிளேட்ல சண்டே வைக்கிற ஃப்ளஷ் கிடையாது. இந்த ஃப்ளஷ்க்கு அர்த்தம் என்ன? சின் டாமினேட்டட் செல்ஃப் இல்லையா, சுயம் மையமாய் இருக்கக்கூடிய, பாவம் மையமாய் இருக்கக்கூடிய ஒரு சுயம் இல்லையா. கரப்டட் அன்ரிடீம்டு ஹியூமன்னஸ், விழுந்து போன அசுத்தமான மனித சுபாவம், மீட்கப்படாத சுயத்தை மையமாக வைத்திருக்கக்கூடிய மனித சுபாவம். நான் சொல்றது புரியுதுங்களா? இதான் ஃப்ளஷ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப 8வது அதிகாரத்துல எங்கெல்லாம் மாம்சன் வருதோ இதுதான் உங்க தாட்ல வரணும், வேற எதுவும் வரக்கூடாது இல்லையா. போன்லெஸ் வரக்கூடாது இல்லையா. எது வரணும்? இதுதான் வரணும். சரி, இப்ப பாடின்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? பாடி சோமா இல்லையா. ஆனா கரெக்டா சொல்றேன், சோமா, பாடினா சோமா. அது என்ன? இந்த உயிர் ஆத்மா வாழ்வதற்கான த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் லைஃப் இல்லையா. நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த பாடி இல்லையா. கண் இருக்கு, மூக்கு இருக்கு, ஆர்கன் இருக்கு, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா. இதுல ஃப்ளஷ் இருக்கு, போன் இருக்கு, பிளட் இருக்கு. ஸோ இது இட்ஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு? நம்முடைய ஜீவன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்துதான் இந்த உலகத்துல என்ன ஆகுதுங்க, வாழ்கிறது. இட்ஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா. சரி, நான் சொல்றது புரியுதுங்களா? சரி, இப்ப இந்த மாம்சம் எங்க இருக்கு, பாடி எங்க இருக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நம்ம பாடி இருக்கு இல்லைங்களா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன இருக்குன்னு சொன்னா, the sin dominated self அல்லது இந்த ஃபிளஷ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, சார்க்ஸ், இது எங்க இருக்குன்னு சொன்னா, எங்க இருக்கு? எங்குமே நீங்க போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இருக்கு? நான் நிக்கிறேன் இல்லைங்களா, எனக்குள்ளதான், என் சரீரத்துல தான் இருக்கு இல்லையா. இந்த சரீரத்துல தான் இந்த டாமினேட்டட் இந்த செல்ஃப் இருக்கு, கரப்டட் அன்ரிடீம்டு ஹியூமன்னஸ் இந்த சரீரத்துல தான் வாசம் செய்கிறது. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நமக்கு உள்ளாதான் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதே தவிர, இங்க நிக்கிற சுரேஷ் தான், ஜெரால்டு தான் இல்லையா, அவனுடைய சரீரத்துல எந்த மாற்றமும் ஏற்படல இல்லையா. அதே சரீரம் தான் 1993 92 ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா, 92வது வருஷம் 91வது வருஷத்துல எனக்கு என்ன சரீரம் இருந்ததோ, என்ன சின் டாமினேட்டட் செல்ஃப் இருந்ததோ, அது எல்லாமே எங்க இருக்குது? ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே ஓடி பரலோகத்து இது நரகத்துல போய் அது ஒளிஞ்சிக்கல, எங்க இருக்குதுங்க இல்லையா. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா. இங்க வருகிற ஒவ்வொரு ஆளுடைய சரீரத்திலையும் இந்த பாடியிலையும் என்ன இருக்குதுங்க? என்ன இருக்கு? மாம்சமும் இருக்கு. எதை கூட்டு வரீங்க வரும்பொழுது? ஒரு பெரிய புல்டாகையும் கூட கூட்டு வரோம், நானும் சரி நீங்களும் சரி இல்லையா. நம்முடைய பாடியில தான் இந்த வீக்னஸ், இந்த சின் டாமினேட்டட் செல்ஃப் எங்க இருக்குன்னா நம்முடைய சரீரத்துல தான் இருக்கு.
இல்லையா? ஒரு நாள் இந்த சரீரம் மாற்றப்படும். ஓகே. ஆனா அன்டில் அதர்வைஸ் அது வரைக்கும் இந்த உலகத்துல வாழும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், எல்லாம் ஓகே. பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு. ஆனால் என்னுடைய சரீரமோ, என் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபிளஷ், இந்த மாம்சமோ அப்படியே தான் இருக்கு. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நீங்க அதை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. மாத்த முடியுமா? நீங்க என்னதான் உபவாசம் இருந்து 40 நாள் ஜெபம் பண்ணா கூட என்ன செய்ய முடியாது? மாத்த முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். மாற்றுகிறதுக்கு ஒரு நாள் இருக்குது. எப்ப? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில அது மாற்றப்படும். இல்லையா? சரி. அப்ப இந்த ஃபிளஷ்னுடைய கேரக்டர் என்ன? இந்த மாம்சத்தினுடைய கேரக்டர் என்ன? எல்லாமே சின் டாமினேட்டட், செல்ஃப் டாமினேட்டட் தான். இல்லையா? எல்லாமே கடவுளுக்கு விரோதமா தான் அது இருக்கும். கடவுள் என்ன சொல்றாரோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் எல்லாமே செய்யும். ஓகேவா? சரி. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள யார் வந்தாச்சு? ஏன் ஆவியில பரிசுத்த ஆவியினர் வந்து தங்கி இருக்கிறார். இல்லையா? பாருங்க, பாகிஸ்தான் இந்தியா மாதிரி. இல்லையா? வெளியே பாகிஸ்தான், உள்ள என்ன இருக்கு? இந்தியா. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் தான். ஒவ்வொரு நாளும் என்ன நமக்கு? யுத்தம் தான். அதான் கலாத்தியர் 5:17 வாசிங்களேன். கலாத்தியர் 5:17 வாசிங்க. மாம்சம் ம். விரோதமாகவும் ஆ. விரோதமாகவும் இருக்கிறது. ஆ. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை ஆ. செய்யாதபடிக்கு செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. இல்லையா? நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? விரோதமாய் இருக்கிறது. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். இப்ப பவுல் என்ன சொல்றாரு? எனவே ஒரு மனிதன் ஒன்று தேவ ஆவியினுடைய தேவ ஆவி உள்ள ஜீவனுள்ள கிறிஸ்தவனா இருக்கணும், இல்ல தேவ ஆவி இல்லாத மாம்சத்தோடு கூட இணைந்த ஒரு மனிதனா இருக்கணும். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கூட்டத்தை பத்தி 8ஆம் அதிகாரத்துல பவுல் பேசல. நான் கூட ஆரம்பத்துல என்ன நினைச்சேன்னா, நம்ம சொல்றோம்ல கார்னல் பிலீவர் அப்படின்னு சொல்றோம். மாம்சத்துக்குரிய 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பேசுற மாதிரி அவர் மாம்சத்துக்குரிய விசுவாசிங்க. மாம்சத்துக்குரிய விசுவாசிங்க. இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாச கூட்டத்தை பத்தி பவுல் இந்த இடத்துல பேசல. இல்லையா? என்ன பேசுறாரு? ஒண்ணு நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட அல்லது பரிசுத்த ஆவியினால உள்ள பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு மனிதனா இருக்கணும். இல்ல பரிசுத்த ஆவியானவர் இல்லாத மாம்சத்தினால கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனா இருக்கணும். இல்லையா? எப்படி இதை கண்டுகொள்ளலாம்? நீங்க 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆ. இருந்தால் ஆ, இராமல் ஆ, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அப்ப கிறிஸ்துவின் ஆவி இருந்ததா என்ன நடக்கும்? நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்க மாட்டீங்க, ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீங்க. அப்ப என்ன கேட்டகரி சொல்றாரு? எந்த கேட்டகரிங்க இந்த இடத்துல வாசிக்கிறோம்? 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள். என்ன? ஒன்னு சேவ்டு, அடுத்தது அன்சேவ்டு. இல்லையா? அப்போ இதை நம்ம படிக்கும் பொழுது நமக்குள்ள கொஸ்டின் வரும். நானு யாரு? ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா அப்படின்ற கேள்வியோடு கூட நம்ம என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இல்லையா? அல்லது அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், என் ரட்சிப்பு நிச்சயமானது என்பதற்கான அடையாளங்களை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு பகுதியாக கூட நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லையா? அப்போ மாம்சத்துக்குரிய ஒரு கிறிஸ்தவன், ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவன், நம்ம சபையில பொதுவாக நம்ம பேசுறோம். இல்லையா? கார்னல் பிலீவர், அடுத்தது ஸ்பிரிச்சுவல் பிலீவர், அப்புறம் ரெண்டுத்துக்கு நடுவுப்பட்ட ஒரு விசுவாசி, அப்படிலாம் இல்லை. 1 கொரிந்தியர்ல பவுல் பேசுறாரு. ஓகே, அது கரெக்ட் தான். ஆனா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல, இல்லையா, எல்லா மிகப்பெரிய வேத பண்டிதர்கள், ஏன் நம்முடைய சபையை சேர்ந்த வில்லியம் மெக்டொனால்ட் கூட இந்த பகுதியை ரெஃபர் பண்ணும்பொழுது இட்ஸ் 2 டைப் ஆஃப் கேட்டகரி. என்ன? ஒன்னு சேவ்டு, மற்றொன்று அன்சேவ்டு. 2 பேரை பத்தி தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பவுல் பேசுகிறாரை தவிர அது கார்னல் பிலீவர், மாம்சத்துக்குரிய விசுவாசி, அடுத்தது ஆவிக்குரிய விசுவாசியை பற்றி அவர் பேசவே இல்லை என்றுதான் அவரும் இந்த இடத்துல வாதிடுகிறார். இல்லையா? சரி, ஓகே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது என்ன நடக்குது? வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கான கிருபையை அவர் கொடுக்கிறார். இப்ப இந்த வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது மாம்சத்தை மேற்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எங்க துவங்குது தெரியுங்களா? எங்க துவங்குது? இந்த நம்ம 5 to 8 ஹெட்டிங் என்ன? ஸ்பிரிச்சுவல் மைண்ட். இல்லைங்களா? ஆவிக்குரிய சிந்தை. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா வெற்றியும் எங்க துவங்குது தெரியுங்களா? எங்க துவங்குது?
நம்முடைய சிந்தையில தான் துவங்குறது. இந்த மைண்ட் பேட்டர்ன் இல்லையா, அல்லது மைண்ட் செட், ஆட்டிடியூட், நம்முடைய சிந்தையில தான் எல்லா வெற்றியும் இந்த இடத்துல துவங்குகிறது. நீங்க 5ல இருந்து 8 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 5 முறை, நீங்க 5 முறை நோட் பண்ணிருக்கலாம் இல்லையா. வாசிங்க தம்பி 5வது வசனத்தை. அன்றியும் ஆ ஆ சிந்திக்க பாருங்க, அவங்க தோல்விக்கு காரணம் என்ன? சிந்தை தான். அடுத்தது, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, ரிசல்ட்ட பாருங்க. மாம்ச சிந்தை என்ன கொண்டு வரும்? மரணம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமா. 5 முறை இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, மைண்ட் 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 செட், மைண்ட் பேட்டர்ன் இல்லையா, சிந்தை சிந்தை அப்படின்ற வார்த்தையை தான் இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா. இப்ப இந்த சிந்தை அப்படின்றதுக்கு இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட மூல மொழி என்னன்னா போர்னியோ, PHORONEO, போர்னியோ அப்படின்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துறார். இந்த போர்னியோ அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா பர்பஸ், ஒரு நோக்க நிலை இல்லையா. போர்னியோ சிந்தை அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு நோக்க நிலை, ஒரு ஒரு கான்சென்ட்ரேட்டட் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பெண்ட், அதாவது வளைத்தல் என்ற அர்த்தம். மூன்றாவது த தாட் பேட்டர்ன் ஆஃப் த மைண்ட், அதாவது மனதினுடைய சிந்தையுடைய நிலை, தாட் பேட்டர்ன் ஆஃப் த மைண்ட். பாருங்க, இந்த வார்த்தையை பவுல் தன்னுடைய மற்ற நிருபத்துல கூட பயன்படுத்துறார், இந்த போர்னியோ அப்படின்ற வார்த்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க போர்னியோ, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இல்லையா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே நோக்கம், அதே தாட் பேட்டர்ன் உங்களுக்குள்ளே இருக்கணும்ன்ற. அடுத்தது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15-19, கொலோசியன்ஸ் 3:2 இந்த பகுதியெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா சிந்தை என்ற வார்த்தை வரும். அங்கெல்லாம் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாரோ அதே வார்த்தையை தான் பயன்படுத்து. இப்ப பாருங்க, நம்முடைய வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க துவங்குதுன்னு சொன்னா வெளிப்புற சூழ்நிலையில் அல்ல, ஞாபகம் வச்சுங்க. அவுட்வர்ட் ஆக்டிவிட்டியில அல்ல, சபைக்கு நான் ரெகுலரா வர்றதுனால அல்ல இல்லையா, அல்லது நான் பிரசங்கம் பண்றதுனால அல்ல, பாட்டு பாடுறதுனால அல்ல, என்னோட தாளந்துகளை நான் பயன்படுத்துகிறதுனால அல்ல. எங்க வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்குது? இட்ஸ் சீக்ரெட் பிளேஸ். எங்கன்னா உங்க மைண்ட் தான், உங்களுடைய சிந்தை. என்னுடைய சிந்தையில தான் சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் துவங்குறது. ஆகவேதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக, டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க நடக்கணும்னா உங்க மனசு புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று எழுதுறார். அடுத்தது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பவுல் சொல்லும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். எந்த எண்ணத்தையும் நாங்க என்ன பண்றோம்? அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த கிரைஸ்ட் இல்லையா, ஜெயில போடுறோம், கிறிஸ்துவினுடைய ஜெயில நாங்க போடுறோம்னு சொல்றாரு. அடுத்தது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துவார், அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி உண்டாகும் இல்லையா. இப்ப பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய மனம் இப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு அவிசுவாசியினுடைய மனம் எப்படி இருக்கும்? ஒரு அவிசுவாசியினுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2:3. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய இருந்த நிலைமை எப்படி இருக்குது வாசிங்க. எபேசியர் 2:3. முற்காலத்துல நல்லா நம்முடைய மாமிசமும் மனசு ரெண்டும் ஒண்ணு போயிடுச்சுங்க. மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, மாம்சம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் அவங்களால வாழ்க்கை நடத்த முடியும். இது ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஸ்டேட்டஸ் இல்லையா. இப்ப பாருங்க, அப்ப 2 குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி தான் இந்த இடத்துல பவுல் எழுதுறார். சரி, சொன்னது போல த விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட், அதாவது அதுல வரக்கூடிய முதல் விஷயம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மைண்ட். நம்முடைய வெற்றிக்கு காரணமே நம்முடைய மைண்ட் தான், நம்முடைய மைண்ட் செட் தான். நம்முடைய இன்னர் பர்சனாலிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்முடைய ஆழ்த்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, எது? கேட்கிற கேள்வி புரியுதா உங்களுக்கு? இன்னர் பர்சனாலிட்டி இல்லையா, அல்லது உங்களுடைய ஆழ்த்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, எது? நம்முடைய மனசா, சோல் இல்லையா, நம்முடைய சோல். இதான் இன்னர் பர்சனாலிட்டி. ஆவி இருக்கு,
ஆத்துமா இருக்கு, அதை பத்தி டீட்டெயிலா பேச போறது அது வேற சப்ஜெக்ட். ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். சரீரம் எங்க போகும்? மண்ணுக்கு போயிடும் இல்லையா? ஆத்துமா எங்க போகும்? யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. எங்க போகும்? பரலோகத்துக்கு. ஒருத்தர் தான் சொல்றாங்க பரலோகத்துக்கு இல்லையா? ஒண்ணு பரலோகத்துக்கு போகும், இல்ல நரகத்துக்கு போகும். சோ இதுதான் இன்னர் பர்சனாலிட்டி. இதுதான் ஒரு மனிதனுடைய ஆழ்த்துவம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? சோ இந்த ஆழ்த்துவத்துக்குள்ள ஏன் இது ஆழ்த்துவம் சொல்றோம், ஏன் இன்னர் பர்சனாலிட்டின்னு சொல்றோம்னா, இதுல 3 விஷயங்களை ஆண்டவர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். என்ன 3 விஷயம் சொன்னா, நம்முடைய ஆத்துமான்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்முடைய இருதயம் சொல்றோம் இல்லைங்களா? சோ இதற்குள்ள 3 விஷயங்கள் இருக்கிறது. என்ன? ஒன்னு மைண்ட், இரண்டாவது வில், மூணாவது எமோஷன். 3 விஷயம் இல்லையா? ஒன்னு சிந்தை இருக்கு என்னுடைய ஆத்மாவுல, ரெண்டாவது எமோஷன் இருக்கு, மூன்றாவது வில் பவர்ஸ், அதாவது சுய விருப்பம், சுய சித்தம் இருக்குது. இது மூணுமே அடங்கியதுதான் ஆத்மா. புரியுதா நான் சொல்றது? யாரும் ரூத் அக்கா சிரிக்கிறாங்க. புரியலையா? புரியுதா? சரி. இது எப்படி நான் சொல்ல முடியும்? பாருங்க, ஐஸ்வர்யவான் லாசரு இல்லையா? இந்த இடத்துல ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போறான் இல்லையா? நரகத்துக்கு போறான், ஆத்மா நரகத்துக்கு போகுது. அங்க என்ன சொல்றான் சொல்லுங்க? அந்த ஆத்மா என்ன சொல்லுது? ஐஸ்வர்யவானுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகுது. போன பிறகு என்ன சொல்லுது? சொல்லுங்க, படிச்ச பகுதி தானங்க. எனக்கு என்ன இருக்குது? தாகமா இருக்கு. எனக்கு என்ன வேணும்? அப்ப என்ன இருக்கு? தாகம் இருக்குன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? உணர்வு இருக்குன்னு அர்த்தம். இருக்கா இல்லையா? ஆத்மாவுக்கு உணர்வு இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்தது என்ன சொல்றான்? அதுதான் தாகமா இருக்கிறதுன்றதுக்கு சொல்லிட்டான். அடுத்தது என்ன சொல்றான்? எதுக்கு அனுப்ப சொல்றான்? அப்ப என்ன இருக்கு அவனுக்கு? மைண்ட் இருக்கு இல்லைங்களா? எனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க? 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க ஐயா. எனக்கு ஞாபகம் இருக்கு. 5 சகோதரி என் கூட அவங்க என்ன பண்ண இங்கேயும் வரக்கூடாது. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கு? ஆத்மாக்கு என்ன இருக்கு? அந்த இடத்துல நரகத்துக்கு போனா கூட என்ன இருக்குங்க? திங்கிங் பவர் இருக்கு இல்லையா? அடுத்தது என்ன சொல்றான்? வில். நீங்க அவனை அனுப்புனீனா, நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா என் சகோதரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும். அதனாலதான் ஆத்மாவை நம்ம இன்னர் பர்சனாலிட்டி, ஆத்மா அழிவில்லாதது அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா இல்லையா? இல்லையா? ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் இல்லையா? இதை சாட்டை போட்டு படம் போட்டு பெரிய சப்ஜெக்டா எடுக்கலாம். ஆனா அதுக்கு போல ரொம்ப சிம்பிளா நம்முடைய ஆத்மா ஏன் ஆழ்த்துவம், இன்னர் உள்ளான ஆழ்த்துவம் என்று சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய ஆத்மாவுக்கு தான் 3 விஷயத்தை கடவுள் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். என்ன? ஒன்று சிந்தை இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, இரண்டாவது தேர்வு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி, வில் பவர் எதுக்கு இருக்குது? நம்முடைய ஆத்மாவுக்கு தான் இருக்கு இல்லையா? அதான் சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்றோம். வில் பவர் தானே அது. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம். சரி, இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும், புரியறதுக்காக சொன்னேன். பாருங்க, இந்த மைண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சிந்தை இருக்கு இல்லைங்களா, இங்கதான் நம்ம என்னவா ஸ்பிரிச்சுவல் மைண்டுக்காக தான் இதை சொல்றோம் இல்லைங்களா? இந்த மைண்டு தான் அது ரட்சிக்கப்பட்ட நமக்கும் ரட்சிக்கப்பட எல்லாருக்குமே இது இருக்கு. இந்த மைண்டு தான் நம்முடைய வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு காரணம் இல்லையா? இந்த சிந்தையில நிறைய எண்ணங்கள் நமக்கு வருது. ஒரு நாளைக்கு எவ்வளவு எண்ணங்கள் வராங்க? சில பேருக்கு ஸ்டாப்பே பண்ண முடியல இல்லையா? வந்துட்டே இருக்க எண்ணம் இல்லையா? சில பேர் 2 லட்சம் சொல்றாங்க, சில பேர் ஆய்வாளர்கள் 3 லட்சம் சொல்றாங்க இல்லையா? தாட் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம சிந்தையில சிந்திக்கிறது எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமா, செயல்படுத்துறோமானா இல்ல இல்லையா? அப்படியே காபி யோசிச்சிருக்கோம். அமெரிக்காவுக்கு ஃபிளைட்ல போனா எப்படி இருக்கும்? போக முடியுமா? முடியாது இல்லையா? அவ்வளவுதான் இல்லையா? போக முடியாது. தாட்ல யோசிக்கலாம், நிறைய தாட் நமக்கு வரும். ஆனா சில தாட்டை தான் என்ன செய்வோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த தாட்டும் நம்முடைய சிந்தையும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய, மூளையில சொல்லல, நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய தாட் அதுவும் நம்முடைய எமோஷனும் ஒன்னோடு ஒண்ணு இன்டர்லிங்க். புரியுதுங்களா சொல்றது இல்லையா? இன்டர்லிங்க். நீங்க அதிகமா வருத்தமா யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க சகோதரிகள், ரொம்ப வருத்தமான விஷயத்த ரொம்ப அதிகமா டீப்பா யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? கப்புன்னு என்ன செஞ்சிருவோம்? கண்ணுல இருந்து கபகபகவன்னு தண்ணி வந்துடும் இல்லையா? சந்தோஷமான விஷயத்தை யோசிக்கிறீங்க, என்ன சொல்றாங்க? உடனே சயின்டிபிக்கா சொல்லும்போது டோபமின் சுரக்குது, சந்தோஷம் வருது, உடனே சந்தோஷப்படும் இல்லையா? இப்போ மைண்டும் நம்முடைய உணர்வும் எமோஷனும் ஒன்னோடு ஒண்ணு இன்டர்லிங்க் ஆயிருக்கு.
ஆகவேதான் நீங்க வேத புத்தகத்துல புதிய ஏற்பாட்டுல படிச்சீங்கன்னா இத எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:12. ஆ, இல்ல 2 கொரிந்தியர் 6:12. ஆ, நல்லா வாசிங்க. எங்களுடைய உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை. உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம். உள்ளம் என்ற வார்த்தையை பார்த்தீங்க இல்லைங்களா? இங்கிலீஷ்ல எப்படி எழுதியிருக்கு பாருங்க. இங்கிலீஷ் பைபிள்ல படிங்க யாராவது. உள்ளம் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க? பவல்ஸ் இல்லையா? உள் உறுப்பு குடல் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க இல்லையா? தமிழ்ல தான் உள்ளம்னு வருது. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா பவல்ஸ், அதாவது இன்டர்னல் ஆர்கன் இல்லையா? அப்போ கிரீக் கான்செப்ட் என்னன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மைண்டுக்கும் வயிற்றுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அப்ப உள்ளம் அப்படின்னு வரும்பொழுது எமோஷனை குறிக்கிறதுனால அந்த இடத்துல பவல்ஸ் அப்படின்னு கேஜேவில மொழிபெயர்த்திருக்கிறாங்க இல்லையா? பாருங்க, உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் பாதிக்கிறது எதுங்க? வயிறு தான். ஃபர்ஸ்ட் என்னாவும் சிரிக்கிறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் எங்க போயிடுவோம்? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூமுக்கு தான் இல்லையா? வயிறு கலக்கும், லூஸ் மோஷன் ஆகும் இல்லையா? எக்ஸாம் வந்தா என்ன ஆகும்? வயிறு கலக்கும். இப்ப பிரச்சனை உங்களுக்கு இல்ல இல்லையா? இன்கிரிமெண்ட் போடுறாங்க இல்லையா? அடுத்த நாள் இன்கிரிமெண்ட் நடக்க போகுது, என்ன ஆகும்? ஜெரால்டுக்கு அப்படிதான் சொல்லணும். வயிறு கலக்கும் இல்லையா? எனக்கு எவ்வளவு போடுவாங்களோ. இப்ப பாருங்க, நம்முடைய மைண்டுக்கும் நம்முடைய வயிற்றுக்கும் அது எமோஷனுக்கும் இன்டர்லிங்க் இருக்கு. இந்த எமோஷன் எங்க பாதிக்குதுன்னு சொல்றாங்கன்னா வயிறு பகுதியை பாதிக்கிறதுனாலதான் நீங்க புதிய ஏற்பாட்டுல உள்ளம் அப்படின்ற இடத்துல என்ன சொல்றாங்கன்னா பவல்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? இப்ப பாருங்க, அப்போ மனதும் நம்முடைய உணர்வும் ஒன்றோடு கூட நெருக்கமா இருக்குது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா நம்முடைய மைண்ட்ல எது டாமினேட் பண்ணுதோ, எந்த ஒரு விஷயத்த அதிகமா நம்ம யோசிக்கிறோமோ அந்த விஷயம்தான் நம்முடைய வில் பவர் என்ன செய்யணும் செய்யறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம மைண்ட்ல யோசிக்கிறேன்னு யோசிக்கிறோம். காலையில 6 மணிக்கு எழுந்து இன்னைக்கு நான் கண்டிப்பா வாக்கிங் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்க படுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. என்ன ஆகும்? காலையில எழுந்த பிறகு வாக்கிங் போறோம் இல்லையா? போகாம இருக்கிறாங்க, அது வேற விஷயம் இல்லையா? வாக்கிங் போறோம். இல்ல என் மைண்ட்ல ஒரு விஷயத்த நான் திங்க் பண்றேன். இந்த விஷயத்த நாளைக்கு ஒரு புக்க படிக்கணும் அப்படின்னு என் மைண்ட்ல செட் பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? காலையில எழுந்து அதை செய்யறோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரல் அலாம்ன்றாங்க இல்லையா? 4 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டோட படுத்துட்டாங்கன்னா அலாமே தேவையில்லை அவங்களுக்கு. 3:45 அவங்க எழுந்துடுறாங்க இல்லையா? இப்ப பாருங்க, என்னுடைய மைண்ட்ல எது டாமினேட் பண்ணுதோ அது என்னுடைய எமோஷனை பாதிக்கிறது மாத்திரம் இல்ல, அதுதான் என்னுடைய விருப்பமாவே மாறும் இல்லையா? அதுதான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதுதான் விருப்பமா நான் செய்ய ஆரம்பிப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்முடைய பேசிக்கா நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, நம்முடைய வாழ்க்கையினுடைய டே டு டே லைஃப்க்கு ஃபவுண்டேஷன் எங்க இருக்குன்னு சொன்னா எங்க இருக்குங்க? உங்க மைண்ட் தான் இல்லையா? உங்க மைண்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. உங்க மைண்ட். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் இஸ் ஏ செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா? நம்முடைய மைண்டை சரியா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா மைண்ட் கண்ட்ரோல் இஸ் ஏ செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, இது வரைக்கும் புரியுதுங்களா? இல்லையா? நம்ம அடுத்தது பார்க்கலாம், அடுத்த சப்ஜெக்ட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய சரீரத்தில் எது வாசமா இருக்கு? மாம்சம் இல்லையா? சின் டாமினேட்டட் செல்ஃப் இல்லையா? இது நம்முடைய சரீரத்தில் வாசமா இருக்கு. ஸோ இது எதை கண்ட்ரோல் பண்ணோம்? புரியுதுங்களா? அதுதான் பவுல் எழுத வர்றார். இதை கண்ட்ரோல் பண்ண நீ விட்ட அப்படின்னு சொன்னா முழுசா எது உன் மைண்டை டாமினேட் பண்ணுதுன்னா யூ ஆர் அன்சேவ்டு. கண்ட்ரோல் பண்ணோம். சில சமயத்தில் நம்ம பாவம் செய்யறோம், விழுந்து போறோம். ஆனா முழுசா இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு சொன்னா நீ யாரு? ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. புரியுதுங்களா? சோ இத எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்முடைய மைண்ட் எப்படி கண்ட்ரோல்? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார். எப்படி நம்முடைய மைண்ட் செட்டை அவர் கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்வாரு? எப்படிப்பட்ட ரிசல்ட் வரும்? ஒரு மைண்ட் செட், ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்டா இருந்ததுன்னு சொன்னா ஆவியானவர் நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்ணாருன்னா 4 ரிசல்ட் அதுல இருக்கு. அதுதான் 8ல இருந்து 13 வசனம் வரைக்கும், 5 to 8 அந்த பகுதியில் 4 வசனத்துல நம்ம சிந்திக்க போறோம் இல்லையா? சோ அதுக்கு பேஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? யாரும் ஒன்றும் சொல்ல, புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ எல்லா ப்ராப்ளத்துக்கும்
எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் எங்க இருக்குது? மைண்ட்ல தான் இருக்கு. உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யலாம்? கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம தாட், நிறைய தாட் வரும், எக்கச்சக்கமான தாட் வரும். ஆனா எந்த நீதிமொழிகளை வாசிக்கிறோம் இல்லையா? மனிதனுடைய இருதயம் ஆழமான கிணற்றை போல் இருக்கிறது, நீதிமானோ அதிலிருந்து முண்டு கொள்கிறான் இல்லையா? மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதுங்க? ஆழமான ஒரு கிணறு, ஏகப்பட்ட தண்ணி இருக்கு அதுல. ஆனா நீதிமான் என்ன செய்வான்? ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்வான்? அதுல அவனுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் என்ன செய்வான்? அவன் எடுப்பான் இல்லையா? அப்ப நம்ம மைண்டு தான். ஸோ இந்த மைண்டை பரிசுத்த ஆவியானவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் இல்லையா, ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார் என்பதை தான் 5-8 வசனத்துல பவுல் எழுது. ஸோ நமக்கு இன்னைக்கு பார்த்தது பேஸ், அடிப்படை, இதை புரிஞ்சு கொள்வதற்கு. அடுத்த வாரத்துல நம்ம அந்த 4 குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் தரக்கூடிய வெற்றியை குறித்து நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-13 வசனத்துல நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்ற அந்த தலைப்பின் கீழாக அதை புரிந்து கொள்வதற்கான அடிப்படையான சில விஷயங்களை நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பேசின என்னோடும் கேட்ட ஒவ்வொருவரோடும் நீர் இடைபெற்றிருப்பீர். உடைய வேத வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கான கிருபைகளை நீர் அவர்களுக்கு கொடுத்திருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த அடிப்படையான உபதேசத்தின் மேல அடுத்த மாதத்தினுடைய முதல் வாரம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் சிந்திக்க, வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் பயிற்சி செய்ய, அபியாசம் செய்ய எங்களுக்கு தேவையான கிருபையை நீர் தாரும். உடைய வேத வசனத்தின் நிறைவோடு கூட நாங்கள் இங்கிருந்து கிளம்பி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சிந்தையை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் வைத்துக்கொள்ள, மாம்சம் எங்களுடைய சிந்தையை அன்றுவே ஆதிக்கம் செலுத்தாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சிந்தையை ஆதிக்கம் செலுத்தி நாங்கள் கிறிஸ்துவுக்கு அன்றுவே பிரயோஜனம் உள்ள, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ அன்றுவே பேசின எனக்கும் கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.